அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாள்ல கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி கபமா ஏசப்பா எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதுல 14-15 சொல்வாசம். சத்தியம் என்னும் கச்சையை உங்களுக்கு அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாகும். கர்த்தருக்கு மகிமை. சத்தியம் என்னும் அந்த கச்சை என்ன பண்ணுமா? அறையில ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறையில என்ன பண்ணும்? நம்ம அறையில அந்த அறையில சொல்றவர்ல நம்ம குடும்பத்துல வீட்டுல சில அறைகள் இருக்கும். பெட்ரூம் தனி அறை, எல்லா அறை இருக்கும். ஆனா இந்த அறை என்ன? இந்த அறை வேற, அந்த அறை வேற. ஸ்தோத்திரம். இங்க சத்தியம் என்னும் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணும்? யோசனை நல்லாக சொல்லுகிறது. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய். அப்ப நம்ம வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த சத்திய வசனங்களை என்ன பண்ணணும்? ஆமே சோதரம் உட்கொள்ளணும். உட்கொள்ற மாத்திரம் அல்ல, அந்த வசனங்களை வாசித்து சத்தியத்தை என்ன பண்ணும்? அறிந்து கொள்ளும்படி. சத்தியத்தை நம்ம அறிந்து இயேசு அறிந்து கொண்டு நமக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணணுங்க? சுவிசேஷத்தை நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். சில பேர் சுவிசேஷம் சொல்றதுக்கு சில குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க? சுவிசேஷத்தை ஆண்டவரை பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்க 4 ஒரு மூலம் ரசிக்கப்படட்டும், அவங்களோட ஆண்டவர் பேசுவாரு. எப்படி பேசுவாரு? நீங்க சத்தியத்தை படிச்சு சத்தியத்தை பத்தி சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அறிவிக்கப்படனா அப்படி அவங்க தெரியும். உங்களுக்கு நடவடிக்கை பார்ப்பாங்க, உங்களுடைய பேச்சை பார்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பிறகு சமாதானத்தின் சுவிசேஷத்து ஆயத்தம் என்னும் பாதரை. அப்ப இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களை தொடுத்தவர்களாயும் அப்படின்னு எழுதப்படுறது. அப்ப நீங்க அதை தரித்து கொண்டாதான், நீங்க அதை கடைபிடிச்சினாதான் உங்க குடும்பத்தில் இருக்கிற கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க ஜெபம் பண்ணாதான் உங்க கூட ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க பைபிள் பிடிச்சாதான் கூட பைபிள். நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாதான் மற்றவங்க உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? உங்க பிள்ளைங்க சரி அறிவிப்பாங்க. சோத்திரம். அப்ப அந்த சுவிசேஷத்தை இன்னைக்கு அறிவிக்கிறதுதான். இவங்கப்பா அவங்க என்ன ஆனாலும், அதாவது தான் ஒரு அப்பா ரசிக்கப்பட்டிருப்பாரு, பிள்ளை ரசிக்கப்படாம இருக்கும். பிள்ளை ரசிக்கப்பட்டிருப்பாரு, அப்பா ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அப்பாவும் பிள்ளை ரசிக்கப்பட்டிருப்பாங்க, அம்மா ரசிக்கப்பட இருப்பாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கேட்பாங்க. நிச்சயமா கேட்பாங்க. நீங்க வசனத்தை என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்க விட்டால் உனக்கு அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சுவிசேஷத்தை என்ன பண்ணும்? நிச்சயமாக சொல்லியே ஆகணும். அந்த இயேசு கிறிஸ்து சத்தியம் அந்த அறையில ஆண்டவரை இயேசுவை நீ அறிந்து கொண்டு இயேசுவை பற்றி நீங்க சொல்லும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உங்கள் இருதயங்களே, உங்கள் சிந்தனையும் ஆளுகை செய்யும். அவருடைய காரியத்தை நீங்க செய்யும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை கட்ட உங்க கைகளை எழுப்பும் பொழுது உங்களுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கலாம். முதலாவது தேவராஜ்யத்தையும், தேவராஜ்யம் என்னென்ன? அந்த ராஜ்யத்தை நம்ம தொழுதுறோம்ல, எல்லாரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லாரும் அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்ட உலக ரட்சகர். ஸ்தோத்திரம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் அப்படித்தான், அவன் அழிஞ்சு போகட்டும் அவன் அப்படின்னு இல்லை. அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம். திறப்பில் என்று சுவரை அடைக்க ஒருவனை தேடுகிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய அங்கலாய்ப்ப ஏசாயா தீர்க்க தரிசனத்துல வாசிக்க முடியும். இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த சுவிசேஷத்துக்கு ஆயத்தம். சில ஆயத்தம்னா அப்ப அதுக்கு இப்ப நீங்க சுவிசேஷத்தை சொல்ல போறீங்கன்னா அதுக்கு சில ஆயத்தம் தேவை. ஆவியானட்ட ஏசப்பா நான் உங்கள்கிட்ட எப்படி பேசணும், உங்களை பத்தி நான் சொல்லணும். நான் பேசும்போது நீங்க பேசுங்க ஏசப்பா, நான் ஏதாவது உளரக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சாட்சியை, தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்க சொல்லலாம். எடுத்தோன்னு நீங்க இயேசு ஏற்றுக்கணும் உங்களுக்கு நரகம் அப்படி இப்படின்னு ஊன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்பால என்ன பண்ணும்? முதல்ல நீ அவங்கள்ட்ட பழகி சோத்திரம் என்ன பண்ணும்? ஆண்டோட பத்தி சொல்லும் பொழுது, உங்களை சாட்சி நடந்த காரியத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது அற்புதத்தை அவன் வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம். அப்ப சுவிசேஷம் அந்த வார்த்தையை, அந்த சத்தியம் என்னும் மார்க்கம். நீங்க இயேசுவை அறிய நீங்க வேதத்தை படிக்க உங்களால சும்மா இருக்க முடியாது. ஒருத்தன் வேதத்தை படிச்சுட்டு சும்மா இருந்தா அவன் சரியா வேதத்தை படிக்கணும்னு அர்த்தம். வேதத்தை படிச்சுட்டு ஜெபிச்சுட்டான், கண்டிப்பா இயேசு பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டான். போன் மூலியமாகவும் அவங்க வீட்டுல கூட பண்ணு எல்லாத்தையும் இயேசு பத்தி என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தத்தை ஆண்டவரே நான் என்ன ஆயத்தம்? அப்ப இந்த தீவெட்டி எண்ணெய் ஆயுதத்தோடு இருந்தோம்னா மணவாளனை சந்தி ஆசைப்பட்டு என்ன பண்ண
அது அந்த 5 ஸ்திரீ என்ன பண்றாங்க? புத்திர ஸ்திரீ கண்ணு. இப்ப நீங்க புத்தியுள்ள மாறணும்னா ஆயத்தம், அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானட்ட இணைந்து ஆவியான, இப்ப நம்ம ஏதாவது பைபிள் படிக்கணுமா படிச்சா ஒண்ணும் புரியாது. ஆவியா துணையோடு கூட அப்படி ஜெபம் பண்ணி, எசப்பா அந்த வசனம் எனக்கு புரிய மாட்டேது, எனக்கு சொல்லித்தாங்கப்பான்னு சொல்லி பண்ணா அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். நல்ல டீச்சராக இருக்கு. சர்வ வல்லமை. இந்த சுவிசேஷத்தை அவங்க என்ன பண்ணுங்க, பாதத்தின் கால்களை தொடுத்தவர்களாகியும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 16 சொல்லுது பாருங்க, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்துப்படத்தக்கதாயும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகி நில்லுங்கள். சோத்திரம். நீங்க விசுவாசத்தோடு என்ன பண்ணும், என் ஆண்டோடு பேசுவார், நான் பேசும்பொழுது ஆண்டவன்கிட்ட சொல்லுவாரு. நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆண்டவருக்கு தேவை முடியாது விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்தை வார்த்தை வைங்க. எது மூலம் விசுவாசம் வைக்கிறீங்க? இந்த கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்க விசுவாசத்தை வைங்க. எங்க அப்பாவால செய்ய முடியும், என் தேவனால எல்லாம் கூடும், வியாதில இருந்து சுகமாக கூடும், நிச்சயமா ஏசப்பா அற்புதம் செய்வார்னு சொல்லி சத்தியத்தை சொல்லுங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க. இங்க ஆயத்தமாகுங்க. ஆண்டு வரப்போறார். சீக்கிரமா வரப்போறார் ஆண்டவர். அப்ப நம்ம ஆயத்தப்படும் பொழுது உன்னையை ஆயத்தப்படுத்து, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து அப்படிங்க. நம்மளை ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி தேவனுக்கு நேராக வழி நடத்துவோம். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் அறையில அறையில நாங்கள் முதலாவது வாசித்து சில ஆயத்தங்களை படித்து ஆண்டவர்களோடு இருக்கிறவர்கள், ஆண்டவர் எங்கள் உடன்பிறப்புகள் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் குறித்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் ஜாக்கிரதை சுவிசேஷத்தை பிரசங்கன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தைரியத்தை விசுவாசத்தின் பிள்ளைகளை கொடுத்து வழி நடத்தும். உமக்காக நீக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். தைரியமா இருங்க. கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.